கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். பிராபவ வருடம் சித்திரை 1ஆம் தேதி 14/4/2026 வருடக்கணக்கில் இது 40வது வருடம். 4 என்பது ராகுவின் தன்மையை கொண்ட வருடம். இந்த வருடம் காலை 9:32 சூரிய பகவான் மீனத்திலிருந்து அஸ்வினி 1ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய மேசராசிக்கு பயிற்சியாகி போகிறார். அதுதான் நமக்கு தமிழரோட புது வருடம் பிறப்பதாக நம்ம ஐதீகமாக கொண்டு செல்கின்றோம். சூரியன் நினைவை வைத்து தான் இது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது ரிஷப லக்னத்தில் விழுகிறது. லக்னம் ரிஷபம், லக்னத்திற்கு 2இல் குரு, 3இல் மாந்தி பகவான், 4இல் தனித்த கேது, அதற்கு பிறகு நேர 10ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்த ராகு, 11இல் புதன் செவ்வாய் சனி, 12இல் சூரியன் சுக்கிரன். இப்போ லக்னத்துக்கு 2 பக்கமும் 2 ராஜ கிரகங்கள் இருக்கிறது. இது சாதகமா பாதகமா? ஏற்கனவே 2021 நடந்த மாதிரி ராகுக்கு அது பிடிக்கல, எல்லா கிரகமும் வந்தது. இது என்ன, ஒரு ஸ்திர ராசியில ராகுவும் இன்னொரு ஸ்திர ராசியில கேதுவும் இருக்காங்க. லக்னத்திற்கு சுகஸ்தானத்தில் கேது இருப்பது சுகபாவங்களை கண்டிப்பாக அது தடை செய்யும். லக்னாதிபதி சுக்கிரன் 12இல் மறைவதும் அவ்வளவு சாதகம் அற்ற தன்மை. குரு பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்தா, குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறான். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்படுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஏன்னா பெரும்பணம் குரு தானே. பெரும்பணம் குருவும் பாதகத்தில் இருக்கான். சிறு பணம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கான். அப்ப அந்த குரு அந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதி ஆகிய புதன் குருவின் வீட்டில் நீசமாகி போய் இருப்பது சற்று சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை எல்லாம் தள்ளிடுச்சு. இங்க புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனால் 2 மற்றும் 5க்கு அதிபதியாகிய புத பகவான் 11ஆம் பாவத்தில் நீசம் பெறுகிறார். நீசம் பெற்று மாரகாதிபதியோடனும் பாதகாதிபதியோடும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மாரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடனும் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை தரக்கூடிய நிலை மட்டுமல்ல, இந்த காற்று போக்கில் வரக்கூடிய தன்மையினால், கதிர்வீச்சுகளின் தன்மையினால், நோய்களாலோ வேறு வகையிலோ மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தரக்கூடிய ஒரு விஷயம். இதை கொஞ்சம் மோசமாக தான் சொல்லணும், மனசு வரலனால பின்னடைவுன்னு நான் சொல்கிறேன். அப்படி ஒரு நிலை வராமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் சந்தோஷப்படுவேன் இந்த விஷயத்தில். ஆனால் அந்த சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், மக்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை நோக்கித்தான் இந்த நாட்கள் செஞ்சு கொண்டு இருக்கின்றன. இன்னும் ஒரு 20 நாளில் தமிழரோட இத்தனை மாதம் பிறக்க போகிறது. பிராபவ வருடம் பிறக்க போகிறது. ராகுக்கு அது பிடிக்கொள்ள அத்தனை கிரகங்களுமே மாட்டியிருக்கு. எல்லா கிரகம் ஏற்றுக்கிறாரு. இப்போ 2022 கொரோனா வந்தபடி அப்படி தான் ராகுக்கு எல்லா கிரகம் மாட்டிருந்தது. அதெல்லாம் உபயராசியில் வந்தது. இப்போ ஸ்திர ராசியில் வேறு வருகிறது. அப்போ அது நிரந்தரமான ஒரு இழப்புகளை மக்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போதிருந்து மக்கள் உஷாராகி தனது சேமிப்புகள், அது பணமாகட்டும், காசு பணமாகட்டும், ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், இதில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான பழக்க வழக்கங்களாகட்டும், உணவு வகைகளாகட்டும், இவைகளை தனிப்பட்ட முறையில் சேமித்து வைத்து கொண்டிருந்தால் கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிச்சிடலாம். நம்ம என்ன ஜோதிடம்ங்கிறது ஒரு எச்சரிக்கை உணர்வு தானே. இது யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்ல வரல. இதை நம்ம இந்த எச்சரிக்கை உணர்வோடு நாம் நடந்து கொண்டோம் என்று சொல்ல போனால், வரக்கூடிய நிகழ்வுகள், வரக்கூடிய கஷ்டங்கள், வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். பிரச்சனைகள் வரப்போது உறுதி, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இன்னும் போர் மூலக்கூடிய அபாயத்தை நோக்கி தான் இந்த நகர்வு நகர்ந்து கொண்டிருக்கிற சஞ்சாரம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் 4ஆம் இடத்தை தனித்த கேது என்று சொல்லப்போனால் சுகத்தை கண்டிப்பாக கெடுப்பான். சொல்லப்போனால் இன்னும் விரிவாக சொல்லப்படும் சொன்னால், இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் கொஞ்சம் பயணங்களை எச்சரிக்கையாக போகணும். மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கினா 4ஆம் இடம் தாய். கர்ப்பிணி என்றால் அவ்வளோ ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறாள். அந்த தாய் ஸ்தானத்தில் தான் கேது உட்கார்ந்துருக்கிறான். அப்போ என்ன, வண்டியில் ஏறு மாறி வேகத்தில் செல்லும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அதிகமான மேடு பள்ளங்களை கவனிக்காமல் சென்றால் அதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்புகள் வரும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இதில் இன்னொரு பெரிய வீக்னஸ் என்னன்னு கேட்டால், சந்திரனோட ராகு சம்பந்தப்பட்டு அவன் சூரியனை வேற அந்த ராகு பார்க்குறான். கேது அந்த குருவை பார்க்கிறாப்புல. அப்புறம் சந்திரன், சூரியன், குருன்னு சொல்லக்கூடிய
முழு முதல் ராஜகிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் அடிபட்டு போயிருக்குங்கிறத சற்று வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய நிலைமையில்தான் இருக்கிறார்கள். இருப்பினும் அனைத்தும் நன்மையாக நடப்பதற்கு அனைவருக்கூடையும் சேர்ந்து நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். மனித சமுதாயம் இதெல்லாம் தாங்கும் சக்தியில் இல்லை என்பதை நாம் இறைவனிடம் நம்ம ஒரு அப்ளிகேஷனாகவே வைப்போம். அடுத்தது ராசி ரீதியாக இந்த நிகழ்வுகளை நாம் கண்டிப்பாக பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவில் இருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். இனி ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசியில் மாந்தி பகவான் அமர்ந்திருப்பது ஒரு வகை பின்னடைவு தான். ஏன்னா இதுவரைக்கும் சொன்ன 3 ராசிக்குமே நல்லதாக நான் எதுவும் சொல்லலைன்னு தயவுசெய்து யாரும் வருத்தப்படாதீங்க. ஒரு எச்சரிக்கை ஒன்று தான் சொல்கிறேன். இந்த பிராபவ வருடம் அவ்வளவு நல்ல வருடமாக தெரியவில்லை. வெண்பாக்களின் கூட்டுக்கள் அதைத்தான் சொல்லுகிறது. இப்பொழுது நடக்கக்கூடிய கால சூழ்நிலையும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் சொல்ல வேண்டிய ஒரு தன்மை. உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். ஏன்னா எல்லா கிரகமே ராகுக்கு அந்த பிடிக்கல போய் மாட்டிடுச்சு. உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியாகிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ என்ன, தொழில் ரீதியாக பாதகங்கள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. வேலை செய்ய இடத்துல பிரச்சனை, சம்பந்தமே இல்லாமல் நம்ம சில விஷயங்களை சிக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும். ஏன்னா தோஷங்கள் அடிப்படையாக கொண்டு அது இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல பாவிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இங்கே 2 பாவி உட்காந்துருக்கான். ஒன்று சனி, ஒன்று செவ்வாய். போதா குறைக்கு விரையாதிபதி புதனும் அங்கே போய் உட்காந்துருக்கான் நீச்சம் பெற்று. உங்கள் ராசிக்கு கடல் கடந்து பயணம் செல்வோர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும், கடல் கடந்து பயணம் சென்றவர்களும் கடகராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. போதா குறைக்கு உங்கள் ராசிக்கு 12 பாக்கியாதிபதி குரு இருக்கிறாப்புல. அவர் 1/6/2026 முதல் அந்த குரு பகவான் உங்கள் ராசியிலேயே ஜென்ம குருவாக வரப்போகிறார். 2ஆம் இடத்துல கேது வேற உட்கார்ந்துருக்கான். குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த பிராபவ வருடம் கடகராசிக்கு இருக்கிறது. என்னென்னே தெரியாது, பேசாமல் ஏதாவது தூக்கு மாட்டி செத்துடலாமான்னு கூட என்ன வரும் சில பேருக்கு. அப்படிப்பட்ட மனக்குழப்பங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வருடம்தான் இந்த பிராபவ வருடம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை கேது வந்தோன்னா சம்பந்தமே இல்லாமல் எங்கேயாவது ஓடி போயிடுவோமா, சன்னியாசம் எடுத்துகிட்டு போயிடுவோமா, என்ன குடும்ப வாழ்க்கை வேண்டி கிடக்குது. வெளியில் போனால் வேலையில் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் குடும்பத்தில் பிரச்சனை, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. செல்லை ஆன் பண்ணாலும் எதையாவது தேவையில்லாத விஷயங்களாக அதில் வந்துகிட்டு இருக்கு, பொய்யும் புரட்டமாக வந்துட்டுருக்கு. நிம்மதியாக மனசன் வாழவே முடியாதான்னு ஒரு மனதுக்குள்ளே ஒரு கலவரம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த பிராபவ வருடம் உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு பிறக்கிறது. சரி, ராசி அதிபதி 8ல் உட்காந்துருக்கான். 8ல் ராகுவும் சேர்ந்து உட்காந்துருக்கான். அப்போ 8ல் ராகு இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம், இந்த லாட்ரியில் அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அந்த ஜாக்பாட் அடிக்கிறது, ஷேர் மார்க்கெட்டிங்கில் இதெல்லாம் ஒரு திடீர் லாபங்கள் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவதுன்னு தெரியாமல் மனத்தடுமாட்டத்தில் கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலைங்கிற மாதிரி பிரச்சனையில் போய் நீங்கள் மாட்டிக்கிற சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்போ பார்த்தா உங்களுக்கு 2க்கு அப்புறம் 3, 4, 5, 6, 7 எதுலேயுமே எந்த கிரகங்களும் இல்லை. 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு நிவர்த்தி ஸ்தானம். அந்த நிவர்த்தி ஸ்தானாதிபதி சனி மாரகாதிபதியாகி 9ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் சனி பகவான். அங்கே சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு உங்களுக்கு பாதக ஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு.
முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு, ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு. இது மூணுமே சனியோடைய பார்வை அவ்வளவு சிராகியம் அல்ல உங்களுக்கு. இப்போ 1/6/2026 வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் ஒரு 1.5 மாதம் வந்து விரய குருவாக இருந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் நோய் நொடிகளில் இருப்பவர்கள் சற்று இதில் கொண்டு ரிலீஃப் ஆகிறதுக்குண்டான காலகட்டங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஒரு 1.5 மாதத்துக்கு 14/4/2026 1/6/2026 வரைக்கும் ஒரு 1.5 மாதத்துக்கு ஏதாவது கைகளில் பணம் இதுவும் திடீர்னு வந்ததுன்னா அதை பெர்மனண்ட்டாக ஒரு இடத்த போட்டு வைங்க, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைங்க, ஒரு அசெட்டை வாங்குங்க, நகை நட்டுக்கைகளை வாங்குங்க. ஏன்னா இந்த ஆடி மாதம் இதுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் விலை குறைஞ்சி அப்புறம் தான் ஏறும். அதுக்கு உண்டான நகை நட்டுக்கள்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் நல்ல செலவாக இருக்கும். ஆனால் கையில் காசாக வச்சுக்காதீங்க, எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் போட்டுக்கங்க. அப்புறம் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு அடிக்கடி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், பணம் எங்கே போச்சுன்னே தெரியாது. இப்படி போன்ற ஒரு தன்மைகள்லாம் வந்து இந்த கடகராசிக்காரர்கள் இப்பொழுது கண்டிப்பாக அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியம் மற்றும் 10ஆம் அதிபதியாகிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பதோடு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, சுகஸ்தானத்தையும் அவர் பார்க்குறார். சிலருக்கு வந்து அவங்களுடைய திசாபுத்தி கணக்குக்கு ஏற்ப நல்ல திசாபுத்தி நடந்துச்சுன்னா வீடு கட்டுற யோகம் கடகராசிக்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா உங்கள் ராசியாகி தான் இந்த ட்ரிப்பு பெர்த் யோகியாக வர்றார் சந்திரன். ஆனால் என்ன, இந்த சந்திரன் 8ல் போய் மறைஞ்சது பெரிய பிரச்சனையாகி போச்சு. சந்திராஷ்டம தோறும் இந்த வருடம் பூராமே இருக்கும் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம், செயல் தடுமாற்றம், மனத்தடுமாற்றம், ஒரு குழப்பம். இதிலேயே தேவையில்லாத தப்புகளெல்லாம் செஞ்சுடுவீங்க, இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கி பணத்தை இழக்கக்கூடிய நிலைகள்லாம் வரும். அதனால் எது வந்து உங்களுக்கு இல்லீகல் ப்ராசஸ் அதர்ம வழின்னு தெரிஞ்சுதா அதில் தலையிடாதீங்க. டிக்கெட்டு வாங்கணும் ஆசைப்படுறீங்க, 8ல் ராகு இருக்கான், திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடியதானோ, ஏதோ போனோமா ஒரு பம்பர் பரிசு ஒரு 5 கோடி 10 கோடிக்குன்னு போட்டிருக்கேன்னா ஆசைக்கு ஒரு டிக்கெட் வாங்குங்க, தப்பு சொல்லலை நான் வந்து அது. ஆனால் அதிலேயே விழுந்து கிடக்காங்க. எல்லா சீரியல்லையும் ஒரு 2 டிக்கெட் வாங்கணும், 3 டிக்கெட் வாங்கிட்டு தேவையில்லாமல் காசை இழந்துடாதீங்க. ஏதோ ஒன்று வாங்குங்க, அது இறைவன் அனுகிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு அடிக்கும், யோகம் அடிக்க தான் செய்யும். ஏன்னா உங்கள் ராசிவாதி யோகாதிபதியாக இருப்பதால். ஏன்னா நீங்கள் பிறந்த சுப்பிரம் நாமயோகத்தை பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு சந்திரன் தான் உங்கள் ராசியாதிபதி தான் யோகி. இப்போ மனம் லகிக்கும், மனம் ஆசைப்படும், கேட்கும், இதை செஞ்சான்னு. அதில் ஒரு லிமிட்டட் ஒரு அளவை வச்சுக்கங்க. நீங்கள் அந்த அளவுக்கு மீறக்கூடிய வேலைகளை நீங்கள் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு அடப்பா இவ்வளோ அவசரப்பட்டு இவ்வளோ காசு பேசாமல் ஏதோ ஒரு டிக்கெட் சாம்பிளுக்கு வாங்கி பார்த்தா கிடைச்சா ஒரு டிக்கெட் தானே கிடைக்க போகுது, 8 டிக்கெட்டும் கிடைக்க போகுது லாட்ரி அப்படின்னு அப்புறம் வருத்தப்படக்கூடிய நிலைமை உங்களுக்கு வந்து விடக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே விரையாதிபதி புதன் வந்து 9ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு நீசமேராகி போயிட்டார். அப்போ இந்த செயல் தடுமாற்றத்தோடு புத்தி தடுமாற்றம் சேர்ந்து வரும். என்ன தான் செய்வீங்க மனுஷன்? இந்த மாதிரி தன்மைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அதனால் எச்சரிக்கையோடு நீங்கள் வந்து கடகராசிக்காரர்கள் செல்லுங்க. யோகம் அடிப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனால் அந்த யோகம் வந்து நீங்கள் செலவு செஞ்சு தான் அது நடக்கணும்னா கண்டிப்பாக செலவு செய்யாதீங்க, பண இழப்புகள் ஏற்படும். இந்த நிலைகளில் இருந்து நீங்கள் மீண்டு வெளிவருவதற்கு அம்மன் வழிபாடு மிகவும் அற்புத நற்பலன்களை தரும். வெள்ளிக்கிழமை தோறும் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை, இந்த ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளியில் ரொம்ப விசேஷம். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நேராக அம்மன் கோயில் போய் தரிசனம் பண்ணுங்கள். என்னமும் மந்திரமே வேண்டாம், உட்காந்துங்க மாரியாத்தா காளியாத்தா என்ன காப்பாற்றாத்தான்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு இருந்தால் போகிறோம். அம்மன் வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமாக வினைகள் நடக்கும். அந்த வினைகளிலிருந்து தெய்வமும் உங்களை காப்பாற்றி கண்டிப்பாக நல்வழிப்படுத்தும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கனவு
கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தவறான உறவில் இருந்து விடுபட ஆண் பெண் வசியம் செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட கைத்தொழில் முன்னேற்றம் அடைய எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.